Fine. So first of all, spanning tree protocol next topic பேர் வந்து STPன்னு சொல்லுவாங்க. இப்போ STPனா என்ன, ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, நெட்வொர்க்கிங்கில் வந்து மோஸ்ட்லி இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, விலானோ, எஸ்டிபிஓ, ஓஎஸ்பிஎஃப்ஓ, இது எதுவுமே டெக்னிக்கல் வார்த்தையிலேருந்து டிஃபைன் பண்ணது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கலில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், மெடிக்கலில் நிறையா வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்லாம் அந்த மெடிக்கலுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட வேர்ட்ஸு. பட் நெட்வொர்க்கிங்கை பொறுத்தவரை நெட்வொர்க்கிங்காக புதுசாக எந்த வேர்டுமே கண்டுபிடிக்கப்படலை. ஒரு கோடிங் எடுத்தீங்கன்னா கோடிங், இந்த ஆஷ் இன்க்ளூட் எஸ்டிடியோ கோடிங்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கோடிங்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைகள். பட் நெட்வொர்க்கிங்கை பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த வேர்டுமே இல்லை. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ ஸ்பேனிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பேனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சாலே இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். வேர்ட் இன் பேஸ் ஸ்பேனிங் நவ், தமிழில் ஸ்பேனிங்னா என்னது? ஆ பஞ்சார் சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல. Online students, what do you mean by spanning? ஸ்பேனிங்னா ஸ்பேன் அக்ராஸ். ஸ்பேன்னா ஒரு பறந்து விரிஞ்சிருக்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் ஒரு ஆலமரம் இருக்குது ஊரில், அந்த ஆலமரம் வந்து ஸ்பேன் அக்ராஸ் த ஏரியா, இப்படி சொல்லலாம் நம்ம அதை. அந்த மாதிரி எந்த அளவுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகி பறந்து விரிஞ்சிருக்கோ அதான் நம்ம ஸ்பேனிங் சொல்கிறோம். ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். இப்போ இந்த ட்ரீ, அடுத்த ட்ரீனா என்னது? மரம். நம்ம படிக்க போகிறது ஏதோ நெட்வொர்க்கிங் டாபிக், பட் இவன் என்ன சொல்கிறான், மரங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான். ப்ரோட்டோகால்ங்கிறது இவன் நம்மளுக்கு தெரியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ ஏதோ ஒரு ஸ்பேனிங், பறந்து விரிஞ்சிருக்க மாதிரியும் ஒரு மரம், அப்புறம் ப்ரோட்டோகால், இதைத்தான் ஒரு டாபிக்காக கொண்டுக்கு வரான். இப்போ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை தி ஹாவ் கெப்ட் தட் நேம் அண்ட் இந்த நேமுக்கும் இந்த டாபிக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு நீங்க ஒரு மரம் எடுத்துக்கிறீங்களேன், ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மரம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும் இல்லையா? இந்த மரத்துல இங்க வந்து பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இஃப் இந்த மரத்தோட பிரான்ச் வந்து மேல போகாம ஸ்பேன் ஆகாம இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, லூப் ஆச்சுன்னா மரம் பெருசாகவும் ஆகாதா? மரம் பெருசாக முடியாது இல்லையா? உலகத்துல எந்த மரத்துக்காவது பிரான்ச் இப்படி இருக்குமா? பை சான்ஸ் இருந்துச்சுன்னா மரம் வளரவே முடியாது. ஓகேவா? which means if loop happens in spanning of a tree cannot grow. ட்ரீ வந்து growth ஸ்டாப் ஆயிரும் அப்படியே. அப்போ அதைத்தான் நம்ம இங்கேயுமே பயன்படுத்த போறோம். இந்த ட்ரீன்னு குறிக்கிறத வந்து we call it as switching tree. இப்போ நார்மலாக ஒரு சுவிட்ச் டயக்ராம்லாம் போடுறாங்கல்ல, சுவிட்சை வந்து இப்படி தான் வரைவாங்க. இங்கேருந்து ரெண்டு போகும், இங்கேருந்து ஒன்று, அப்புறம் அங்கேருந்து ரெண்டு. இது பார்க்க ஒரு மாதிரி ட்ரீ மாதிரி தான் வரைவாங்க இல்லையா? ஸோ பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், இதுக்கே ரெண்டு இருக்கும், இதுக்கே ரெண்டு இருக்கும். ஒரு ட்ரீ மாதிரி, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நீங்கள் வரைவீங்க அதை சுவிட்சிங் டயக்ராம்லாம் போடும்போது. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வாட் இஸ் எஸ்டிபி டெக்னிக்கலி என்ன. இங்கிலீஷில் புரிஞ்சுதா? சித்தா தமிழில் ஒரு மீனிங் புரிஞ்சுதா? இப்போ எஸ்டிபினா என்ன அப்படி பார்க்கலாம். சரி, நார்மலாகவே ஒரு சுவிட்ச் என்ன சொல்கிறான்னா, whenever I receive a broadcast packet, ஒரு broadcast logic of a switch என்ன சொல்கிறான்னா, whenever I receive a broadcast packet, I will forward the broadcast packet out of all available interface except the interface it arrived. Meaning ஒரு இன்டர்ஃபேஸ்ல ப்ராட்காஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டை நான் எல்லா இன்டர்ஃபேஸோட அனுப்பிச்சு விட்டுருவேன், எக்ஸப்ட் தி இன்டர்ஃபேஸ் இட் அரைவ்டு. எந்த இன்டர்ஃபேஸ் வந்துச்சோ அதை விட திருப்பி அனுப்பாம ஐ வில் சென்ட் அக்ராஸ் அதர் இன்டர்ஃபேஸ். ஸோ டயக்ராம் பாருங்க, இங்கே சுவிட்ச் இருக்கு, இங்கே ஒரு ரெண்டு இன்டர்ஃபேஸு, டூ இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஒரு ப்ராட்காஸ்ட் உள்ள வருதுன்னா இந்த ப்ராட்காஸ்ட் வந்து எல்லா இன்டர்ஃபேஸ் வழியாகவும் வெளியே போயிடும். நம்ம VLAN பார்த்தோம்ல, ஏன் வெளியே போகுது? பிகாஸ் ஆஃப் VLAN 1. நம்ம நேற்று தான் பார்த்தோம், உள்ள வந்துச்சு, இங்கே VLAN 1 இருக்கா, எல்லா வழியும் வெளியே போயிட்டு பார்த்தோம். அதை ஓவர் கம் பண்ணுறது VLAN 2 கிரியேட் பண்ணோம். பட் பை டிஃபால்ட்டாக VLAN 1 இருக்கும்,
ப்ராட்காஸ்ட் வந்து வில் கோ அவுட் ஆஃப் ஆல் தி அவைலபிள் இன்டர்ஃபேஸ். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். சரி, இதெல்லாம் என்ன விஷயம் பாருங்க. See, imagine we got Larry. இங்க லாரி இருக்காரு. லாரி இஸ் சென்டிங் அ ப்ராட்காஸ்ட் பேக்கெட். இப்போ அனுப்பக்கூடிய ப்ராட்காஸ்ட் பேக்கெட் வந்து சொன்ன லாஜிக் படி இந்த போர்ட்லையும் போகும், இந்த போர்ட்லையும் போகுமா? அப்போ இங்கே வர ப்ராட்காஸ்ட் இங்கே வருமா? இங்கே ப்ராட்காஸ்ட் இங்கேயும் போகும், இங்கேயும் போகுமா? GI 0/2 உள்ள வருது. அப்போ இங்கேயும் போகும், இங்கேயும் போகுமா? இங்கே உள்ள வர்றது இது வழியா இந்த பக்கம் போகும், இது வழியா இந்த பக்கம் போகும்ல. ஏன்னா இன்டர்பேஸ் GI 0/2 வருது. வர்ற ப்ராட்காஸ்ட் எல்லா போர்ட்டும் வெளியே போகணும். அப்போ இப்படியும் போகும், இப்படியும் போகும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குங்க? ஒரு லூப் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு லூப் ஆயிடுச்சா? அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இந்த பக்கம் போச்சுல ஒரு பேக்கெட்டு, அதுவுமே என்ன ஆகும்? லூப் ஆகுமா? இப்போ இந்த லூப் ஆச்சுன்னா என்டையர் நெட்வொர்க்கே சோக் ஆயிரும். இப்போ லூப் எப்படின்னா, இப்போ நானும் இன்னொருத்தரும் பேசிட்டு இருக்கோம். நான் ஒரு ரோபோட்டு, அவர் ஒரு ரோபோட் வச்சுக்கலாம். இப்போ நான் ஹெலோன்னு சொல்கிறேன், அவங்க ஹெலோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஹெலோ ஹெலோன்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கோம். இடையில யாராவது பேசினா எனக்கு கேட்காது. கேட்டால் கூட இங்கே நான் பிஸியாக இருக்க கன்வர்சேஷனில் ரிப்ளை பண்ண முடியாது. அப்போ என்டையர் லிங்க்குமே என்ன ஆகுது? சோக் ஆயிடுது. பேண்ட் இன்க்ரீஸ் ஆகி சோக் ஆகும், ஹை CPU ஆகும், பேக்கெட் ட்ராப் ஆகும், யாராலையும் பேச முடியாது, நெட்வொர்க்கே இஷ்யூ ஆயிடும். அப்போ இந்த லூப்பை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இந்த லூப்பை எப்படி அவாய்ட் பண்றது? நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. லூப்பை இப்போதைக்கு எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. ஆன்லைன் நீங்களா யோசிக்க, டெக்னிக்கலா யோசிக்க வேணாம். அவ்வளவுதான், சூப்பர். ஏதாவது ஒரு இடத்த பிரேக் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு லிங்கை பிடிங்கி விட்டுடலாம், அவ்வளவுதான். லூப் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு 3 சுவிட்சுனா நீங்க ஈஸியா ஒரு பிளக்கை பிடுங்கி விட்டுருமோ. பிடுங்கி விட்டோம்னா நம்மளுக்கு லூப் நடக்காது, ப்ராப்ளம் சால்வ்டு. பட் வாட் இஃப் ஒரு பெரிய நெட்வொர்க், இமேஜின் தி சர்க்கிள்ஸ் ஆர் சுவிட்சஸ். சுவிட்ச் இங்க இருக்கு, இங்க சுவிட்ச் இருக்கு, இங்க சுவிட்ச் இருக்கு, இங்க சுவிட்ச் இருக்கு. இது எல்லாமே என்னது? சுவிட்சஸ். அண்ட் தே ஆர் கனெக்டட் லைக் திஸ். இப்போ இதுக்குள்ள எந்த கேபிளா நம்மளுக்கு ரிமூவ் பண்றது? முடிவு பண்றதே கஷ்டம். ஏன்னா மல்டிபிள் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, மல்டிபிள் சர்க்கிள்ஸ் இருக்கு, தெரியாது எனக்கு. பை சான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபுல்லா எஃபர்ட் போட்டு டைம் எடுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்றோம். இதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டீங்க, ரிமூவ் பண்ணியாச்சு. இதை ரிமூவ் பண்ணியாச்சு, மேபி இதை ரிமூவ் பண்ணியாச்சு, அப்புறம் இதை ரிமூவ் பண்ணியாச்சு, இதை ரிமூவ் பண்ணியாச்சு, இது வந்து இதை ரிமூவ் பண்ணியாச்சு, பிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் சுவிட்ச் எல்லாம் உள்ள வந்து அடுக்கி வச்சிங்க டேட்டா சென்டருக்குள்ள. கேபிள்லாம் ஃபர்ஸ்ட் உடம்பு போட்டிங்க, லூப் ஆகுது பார்த்து ஒரு ஒரு பக்கம் பிடிக்கி விட்டீங்க. வீட்டுக்கும் போயாச்சு, எல்லாம் ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு. பை சான்ஸ் வந்து இந்த லிங்க் சடனாக ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? டக்குன்னு நம்ம ஓடி போகணும். ஓடி போய் இங்கே ரிமூவ் பண்ணல கேபிள், அது திருப்பி போடணும். கரெக்டா? டக்குன்னு இந்த கேபிள் போச்சுன்னா அங்கே இந்த கேபிள் போடணும். ஒரு ஆள் அங்கே இருந்தே நான் பார்த்தாலும். ஸோ அதான் வந்து ப்ராப்ளம். நம்ம ஃபிசிக்கலாக பண்ணும்போது அதான் இஷ்யூ. இந்த இஷ்யூவை தான் எஸ்டிபி ஓவர் கம் பண்ணலாம். அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து எப்படியா கொடுத்துக்கோ, நானா லூப் இருக்கான்னு ஃபைன் பண்றேன். இது ப்ரோட்டோகால் இல்ல. ப்ரோட்டோகால் என்னது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு லூப் ஆச்சுன்னா நானே பிளாக் பண்ணிடுறேன் ப்ரோட்டை. அவன் என்ன சொல்றான்னா, நீ கேபிள் கொடுத்துக்கோ, இப்படிலாம் கனெக்ட் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். லூப் பக்கறாம இருந்துச்சு, நானே அதை பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். பை சான்ஸ் வேற ஏதாவது கேபிள் ஃபெயில் ஆச்சுன்னா நானே அதை அப் பண்ணி விட்டுக்கிறேன். இதைத்தான் எஸ்டிபி பண்றான். நல்ல விஷயம் என்னன்னா, எஸ்டிபி வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக். நம்ம அதை கான்ஃபிகரே பண்ண தேவையில்லை. சுவிட்ச் மேனுஃபேக்சர் பண்ணும்போது எஸ்டி ப்ரோட்டோகாலை வந்து உள்ள கொடுத்து அனுப்புறானே. ஸோ நம்ம அதை எப்படி ஒர்க் ஆகுது புரிஞ்சுட்டா மட்டும் போதும். நம்ம அதில் ஒர்க் ஆகுத புரிஞ்சா மட்டும் போதும். நம்ம எதுவும் அதில் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னொரு என்ன நடக்குதுன்னா, லூப் நடக்கும்போது there will be something called மேக் டேபிள் இன்ஸ்டெபிலிட்டி. நம்ம ஸ்டார்டிங்ல மேக் அட்ரஸ் டேபிள் படித்தோம் இல்லையா? சோர்ஸ் மேக் ரன் பண்ணுவோம்ல. இப்போ லாரியோட ப்ராட்காஸ்ட் இங்கே வந்துட்டு இது வழியா இப்படி போகுது, இப்படி போகுது இல்லையா? அப்போ லாரியோட மேக் அட்ரஸ் வந்து we learn under FA0/11. இப்போ சுவிட்ச் பார்த்தீங்கன்னா FA0/11ல்
லாரின்னு தெரியும், லாரி மேக் தெரியும். மேக் அட்ரஸ் ஸ்டோர்ஸ் ஆல்வேஸ் சோர்ஸ் மேக் அட்ரஸ். இந்த லூப் ஆயிட்டு இப்படி வரும்போது லாரியோட மேக் தான் சுற்றி வந்துட்டு இருக்கு, லாரிஸ் பேக்கெட் ரைட். அப்போ இந்த இன்டர்பேஸ் என்னது 0/2லையுமே லாரி மேக் லேர்ன் ஆகும். அப்போ ஒரே சுவிட்சில் 2 இன்டர்ஃபேஸில் லாரி மேக் லேர்ன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், எவனோ ஒருத்தங்க இந்த வாரம் அவன் லாரிக்கு டிராஃபிக் அனுப்பணும். அப்போ இங்கேயும் லாரி இருக்கான், இங்கேயும் லாரி இருக்கான். அப்போ டிராஃபிக் இங்கே தான் அனுப்புவான், அவன் அனுப்ப முடியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஒரு பேக்கெட் இங்கே போகும், டக்குன்னு இங்கே லேர்ன் ஆகும், இந்த பக்கம் போகும், இங்கே போகும், இங்கே போகும். ஸோ தட்ஸ் கால்ட் மேக் டேபிள் இன்ஸ்டபிலிட்டி. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்கும். ஒரே மேக் அட்ரஸ் இந்த போர்ட்லையும் காட்டும், இந்த போர்ட்லையும் காட்டும். அதுக்கு பேர் தான் மேக் டேபிள் இன்ஸ்டபிலிட்டி. இதையுமே ஒரு பெரிய இஷ்யூ தான். இதை சால்வ் பண்ணுறதுக்குன்னா எஸ்டிபி தான் ஹெல்ப் பண்ணுறது. சரியா? Now we will understand how STP works. STP பார்த்தீங்கன்னா it works in 4 different stages. First stage வந்து electing a root switch. இப்போ ஒரு மானிட்டர், ஒரு கிங் மாதிரி ஒருத்தன் தேவைப்படுறான் மேலே ஒர்க் பண்ணுறது, சுவிட்ச் எல்லா சுவிட்சுக்குமே ஒரு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு we need to find out one STP root switch. Root switch is the kind of a king for the entire switching network. இப்போ root switch எப்படி find பண்றதுன்னா, the one who is having the best bridge ID, it's called as a root switch. Best bridge ID னா lowest bridge ID, highest இல்ல. எது lowest bridge IDயோ, இப்போ lowest rank தானே first rank, lowest rank தான் best. அதே மாதிரி தான் lowest bridge ID தான் best. இப்போ lowest bridge ID means it consists of bridge ID consists of 2 components. One priority, இன்னொன்று வந்து MAC address. bridge ID ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 பைட்டு. அதில் 2 பைட்டு ப்ரியாரிட்டி, 6 பைட்டு MAC address இருக்கு. புரியுதா? 2 பைட்டு ப்ரியாரிட்டி, 6 பைட்டு MAC address. 8 பைட்டு எத்தனை பிட்டு? 8 8 64 பிட் இருக்கு. இங்க 2 பைட் தான் பிட்டு. MAC address எத்தனை பிட்டு? 48 பிட். ஓகே, அண்ணா 64 is equal to 16 plus 48. ஃபைண்ட் பண்ணலாமா? நான் இமேஜின் சுவிட்சோட ப்ரியாரிட்டி 10, இவன் 20, இவன் 30. Who is having the best bridge ID? 10. யார் லோவஸ்ட் வந்தா பெஸ்ட்? அப்படி ப்ரியாரிட்டி டையானா மட்டும்தான் வில் செக் ஃபார் த மேக் அட்ரஸ் அண்ட் ஆல். இங்கே தான் டைப் ஆயிடுச்சுல, இங்கே முடிஞ்சுல. அப்போ 10 யாரு? ரூட் ஸ்விட்ச் ஆயிட்டா. ஸோ தட்ஸ் வை ஃபைண்ட் அவுட் தி ரூட் ஸ்விட்ச். செகண்ட், ரூட் போர்ட். See, root port யாருன்னா, root port is a port in a non-root switches which has lowest cost to reach the root switch. root switch ரீச் பண்றதுக்கு non-root switchesல வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கும். அதுல எந்த போர்ட்ல வந்து காஸ்ட் லோவஸ்டா இருக்கோ அதான் வந்து ரூட் போர்ட். இஃப் யூ டேக் switch 2, switch 2ல லெட்ஸ் இமேஜின் இந்த லிங்க் காஸ்ட் 5 எடுத்துக்கலாம், இந்த லிங்க் காஸ்ட் 5, இந்த லிங்க் காஸ்ட் சும்மா 5 எடுத்துக்கலாம் இப்போதைக்கு, அப்புறம் புரிஞ்சுப்போம் நம்ம. சுவிட்ச் 2வும் சுவிட்ச் 3 தான் நான் சுவிட்ச் இல்லையா, இது நார்மல் சுவிட்ச் இல்லையா. அப்போ போர்ட் 1 வழியாகவும் ஐ கேன் ரீச் ஹிம், போர்ட் 2 வழியாகவும் ஐ கேன் ரீச் ஹிம். போர்ட் 1 வழியா போனா காஸ்ட் வந்து 5 ஆக முடியுது, போர்ட் 2 வழியா போனா அப்போ எது ரூட் போர்ட்? ஃபர்ஸ்ட் தான் ரூட் போர்ட். இதுல எது ரூட் போர்ட்? 4 தான் ரூட் போர்ட். சிம்பிளா? So that's how you find out the root port. Next வந்து DP, designated port. இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே யாரு? என்ட்ருக்கு எல்லா போர்ட்டுமே DP port தான். How to find out DP port? Apart from root port, everybody else is DP port. Simple. DP னா யாருன்னா, the port in a switch which is connecting downstream switches. சுவிட்சு கீழே இருக்கக்கூடிய டிவைஸையோ சுவிட்சு கீழே இருக்கக்கூடிய சுவிட்சையோ கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட்டு தான் டிபி போர்ட்டு. இவனுக்கு கீழே இருக்கானா அப்போ டிபி போர்ட்டு. இங்கே ஒரு பிசி இருந்தால் கூட இவன் டிபி போர்ட்டு. ஓகேவா? ஸோ போர்ட் கனெக்டிங் பிலோ சுவிட்ச் ஒரு டவுன் ஸ்ட்ரீம் சுவிட்ச், தட்ஸ் கால்ட் அஸ் அ டிபி போர்ட். நெக்ஸ்ட் வந்து பிளாக்கிங் த போர்ட். எப்படி பிளாக் பண்ணுறது? சி,
ஒரு சுவிட்ச் என்வாயன்மெண்ட்ல ஒரு பக்கம் ரூட் போட்டு ஒரு பக்கம் டிபினா ப்ராப்ளமே இல்லை. டிபி ஆர்பி நெய்பர்னா பிரச்சனையே இல்லை. எங்கெல்லாம் உங்களுக்கு டிபி நெய்பர் இருக்கோ சுவிட்சில் அங்கதான் லூப் அர்த்தம். ஸோ இந்த டயக்ராம்ல எனிவேர் யூ சி டிபி நெய்பர்ஷிப் எங்கேயாவது இருக்கா? நல்லா ஒத்து பாருங்க. இன்னும் ஒன்னா பாருங்க. இங்க ஆர்பி இங்க டிபி ஓகேவாடா. இங்க டிபி இங்க ஆர்பி பிரச்சனையே இல்லை. இங்க டிபி இருக்கா? அப்ப இவன் தான் கல்பிரிட், இவன் தான் பிரச்சனை பண்றான்னு அர்த்தம். அப்ப இங்கதான் ப்ராப்ளம் நடக்குது. அப்போ ஏதோ ஒரு போர்ட்டை எஸ்டிபி பிளாக் பண்ண போறான். எந்த போர்ட்டை பிளாக் பண்றதுன்னா that's for the first step, blocking the necessary port. Whenever you see neighboring port as DP port, we have to block the switchoட போர்ட் which has non best bridge ID. யார் பெஸ்ட் இல்லையோ அவன் பிளாக் பண்ண சொல்றது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சுவிட்ச் 2ஓட ப்ரியாரிட்டி 20, இது 30. யார் பெஸ்ட்? 20 பெஸ்டா? அப்போ சுவிட்ச் சொல்லுவான் இவன் கிட்ட, நான் தான் பெஸ்ட், நீ உன் போர்ட்டை பிளாக் பண்ணுப்பான்னு சொல்றான். அப்ப இந்த போர்ட் நான் இது blocking போர்ட் ஆயிருது. சிம்பிளா? ஸோ தட்ஸ் ஹவ் தி எஸ்டிபி ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு பேர் தான் ரூட் சுவிட்ச் எலெக்ஷன் ப்ராசஸ், ரூட் போர்ட்டு, டிபி போர்ட் அண்ட் பிளாக்கிங் த நெசசரி போர்ட். கிளியரா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்கும். அது ப்ரியாரிட்டி வேல்யூ நானா கொடுத்துருக்கேன். சும்மா ப்ரியாரிட்டி வேல்யூ அப்புறம் படிப்போம் நம்ம. யாருப்பா? சிவா. சிவா யாரு? காலைல 6:30 மணிக்கு கால் பண்ணுவான். கண்டுபிடிச்சிட்டா எந்திரிச்சு 6:30 மணி படுத்துவோம். 6:30 எந்திரிச்சு படுத்துவேன். மெசேஜ் போட்டேன் நைட்டு. அப்பதான் வந்து என்னது பையனாச்சு போக மாட்டேது. ஓகே, நெக்ஸ்ட் நல்லா கவனிச்சுங்க. பிரிட்ஜ் ஐடி இருக்குல்ல, ரெண்டு சுவிட்ச் வந்து பிரிட்ஜ் ஐடியை கம்பேர் பண்ணி தான் சொல்றான் யார் பெஸ்ட்னு சொல்லி. விச் மீன்ஸ் சுவிட்ச் சி வந்து அவனோட பிரிட்ஜ் ஐடி இன்ஃபர்மேஷனை இவனுக்கு தரணும், இவனும் அவன் இன்ஃபர்மேஷன் தரணும். அப்படி ஷேர் பண்ணாதான் அவங்களுக்குள்ள யார் பெஸ்ட்னே சொல்ல முடியும் இல்லையா? இப்படி ஷேர் பண்றதுக்கு we need a special type of BPDU, right? அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேக்கெட்.
அந்த பாக்கெட்டுக்கு பேர் தான் பிபிடின்னு சொல்லுவாங்க. புரியா வச்சுக்க. பிரிட்ஜ் புரோட்டோகால் டேட்டா யூனிட். ஓகேவா? அது சுவிட்ச் சொல்லிருக்கணும், பட் பிரிட்ஜ் மோல யூஸ் பண்ண டேர்ம் அப்படி வச்சுட்டாங்க. பிரிட்ஜ் புரோட்டோகால் டேட்டா யூனிட். ஸோ பிரிட்ஜ்னா யாரு? இஸ் a guy பிஃபோர் சுவிட்ச் யார் இருந்தானா, ஹப் எல்லாம் இல்லை, பிரிட்ஜ்னு ஒருத்தர் தான். அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட புரோட்டோகால் தான் இது. நம்ம பிரிட்ஜை சுவிட்சா அப்கிரேட் பண்ணா கூட இதை அப்படியே வச்சுட்டாங்க, புரோட்டோகால் பேரை மாத்திக்கல, பிபிடியும் வச்சுட்டாங்க, பரவாயில்ல. ஸோ பிபிடிக்குள்ள என்ன இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, இனிஷியலி வந்து என்னோட ப்ரியாரிட்டி என்னோட மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ என்னோட ப்ரியாரிட்டி மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்சிங் இவன் தான் ரூட்னு ஃபைன் பண்ணியாச்சு. இவன் தான் ரூட்னு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நான் ரூட் வந்து நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்ரி 2 seconds ஒன்ஸ் ரூட் சுவிட்ச் எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா அதர்ஸ் வில் பிலீவ் ரூட் சுவிட்ச் போயிட்டான், வில் ஃபைண்ட் அவுட் நியூ கை அப்படின்னு கண்டுபிடிக்க போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எவ்ரி 2 seconds ஒன்ஸ் ரூட் சுவிட்ச் வந்து ஹெலோ பிபிடியோ அனுப்பணும். அடுத்து நார்மல் பிபிடியில் வந்து பிரிட்ஜ் ப்ரையாரிட்டி இதாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸ்டேபிள், ஒன்ஸ் யூ எலக்ட் ரூட் சுவிட்ச், ரூட் சுவிட்ச் சும்மா இருக்க முடியாது. எவ்ரி 2 seconds ஒன்ஸ் ஐ வில் கீப் ஆன் சென்டிங் தி ஹெலோ பிபிடியோ. அந்த ஹெலோ பிபிடியோ வந்து இங்கேருந்து இங்கே வரும், இவன்ட்டேருந்து இவன்ட்ட வரும், இங்கேருந்து இங்கேயும் வரும், இங்கேருந்து இங்கேயும் வரும். ஹெலோ பிபிடியோ எவ்ரி 2 seconds ஒரு ஹார்ட் பீட்டாக போயிட்டு இருக்கும். இப்போ இந்த ஹெலோ பிபிடிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும். வி ஹேவ் ரூட் பிரிட்ஜ் ஐடி, சென்டர் பிரிட்ஜ் ஐடி, சென்டர் ரூட் காஸ்ட், டைமர் வேல்யூ ஆன் தி ரூட் சுவிட்ச். இப்போ இங்கேருந்து பிபிடியும் இங்கே வருது. இந்த இடத்துல வரும்போது யார் ரூட்டு? சுவிட்ச் தான் ரூட் சுவிட்ச் இல்லையா? அப்போ ரூட் பிரிட்ஜ் ஐடினாவா இருக்கும். ரூட் பிரிட்ஜ் ஐடி வில் பி ஹூஸ் இன்ஃபர்மேஷன்? யார் ரூட்டு? அப்ப சி இன்ஃபர்மேஷன் இருக்கும். சென்டர் பிரிட்ஜ் ஐடி இது யார் சென்ட் பண்றா? சென்டர் ரூட் காஸ்ட். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ரீச்சிங் மை செல்ஃப்? 0. நான் தானே ரூட், நான் தான், காஸ்ட் 0. இமேஜின் இந்த லிங்க் வந்து காஸ்ட் 5 வச்சுக்கலாம். இந்த லிங்க் எல்லாம் சும்மா 5 வச்சுக்கலாம். அப்ப சொல்லித்தரேன். இங்கேருந்து வந்துச்சா சுவிட்ச் பி வந்துட்டான். சுவிட்ச் பிலேருந்து சுவிட்ச் ஏக்கு போகும்போது இதே இன்ஃபர்மேஷன் இங்கேயும் போகும். அதுல ரூட் பிரிட்ஜ் ஐடி தான் இருக்கும். ஹூஸ் ரூட்டு? சி தானே, அது மாறல. இங்கே நீங்க போகும்போது சென்டர் பிரிட்ஜ் ஐடி யார் அனுப்புறா? B. B's information. Center root cost. What is the cost of B reaching C? 5. 5. இப்போ அதே இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து இங்க போகுது. அப்போ ரூட் பிரிட்ஜ் ஐடி இருக்கும். அது சி தான். சென்டர் பிரிட்ஜ் ஐடி ஏ. சென்டர் ரூட் காஸ்ட். What is the cost of me reaching root switch? 5 plus 5. 5 plus 5, 10. 10. So this is the content of hello BPDU as of now. Okay. Timer value by default hello timer 2 seconds போட்டிருக்கோம். max age timer 20 போட்டிருக்கோம். forward timer 15 ல இருந்து 30 seconds போட்டிருக்கோம். அது டிஃபால்ட்டா உள்ள போட்டிருக்கோம். அதை மாத்த முடியாது. மாத்தவும் மாட்டாங்க இப்போதைக்கு. மாத்தலாம், நான் மாத்தங்க. புரியுதா? இப்போ நான் ஒரு போய் சொல்லிருக்கேன். என்ன போய்னா I told about the cost value, right? இப்போ இந்த லிங்க்குக்கு நான் காஸ்ட் 5 சொன்னேன்ல, இந்த லிங்க்குக்கு காஸ்ட் 5 சொன்னேன்ல. இப்போ if you take one Ethernet கேபிள், ஒரு ஈத்தர்நெட் கேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிளுக்குன்னு காஸ்ட் இருக்காது. கேபிளுக்காக நம்ம பேண்ட் இருக்கு, கேபிளுக்கு பேண்ட் இருக்காது. அந்த பேண்ட் வித் காஸ்ட் எங்கே இருக்கும்? அந்த பிசிக்கல் போர்ட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டீட்டெயில்டா. சரி, எப்போதுமே லிங்க்குன்னு காஸ்ட் இருக்காது, இன்டர்ஃபேஸ் தான் காஸ்ட் இருக்கும். இப்போ தான் ரூட் வச்சுக்கோங்க. இந்த போர்ட் காஸ்ட் இமேஜின் 10, இந்த போர்ட் காஸ்ட் 5, இந்த போர்ட் காஸ்ட் 12, இந்த போர்ட் காஸ்ட் 3. இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஸ்விட்ச் ஏ ரீச்சிங் ரூட் ஸ்விட்சிங் கேட்டாங்கன்னா என்ன வரும்? என்ன வரும்னா யூ ஹாவ் டு இமேஜின் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் இங்கேருந்து ஹெலோ பிபிடியூ வரும்போது ஒன்லி இன்கமிங் இன்டர்ஃபேஸ் காஸ்ட் தான் ஆட் ஆகும்.
அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் காஸ்ட் ஆட் ஆகாது, இந்த காஸ்ட் ஆட் ஆகாது. பிபிடி வரும்போது ஒன்லி இன்கமிங் இன்டர்ஃபேஸ் காஸ்ட் தான் ஆட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ரூட் சுவிட்சு, இவர் வந்து சுவிட்ச் பி, இவர் சுவிட்ச் சி. நான் என்னோட இன்டர்ஃபேஸ் காஸ்ட் 10. இப்போ நான் ஒரு டேட்டா உங்களுக்கு தரேன்னா எனக்கு அது 10 இல்லை, எனக்கு 0 தானே. நான் அதை 10ன்னு வச்சு தரமாட்டேன். அங்கே ரிசீவ் ஆகும்போது தான் அவரோட இன்கமிங் இன்டர்ஃபேஸ் தான் ஆட் பண்ணுவாங்க 5ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரோட இன்னொரு இன்டர்ஃபேஸ் காஸ்ட் 12. ஆனால் அந்த காஸ்ட் யூஸ் ஆகுதா? இல்லை. ஏன்னா அது அங்கேருந்து டிராஃபிக் அங்கே போயிடுது. ஸோ உங்களோட இன்கமிங் காஸ்ட் தான் ஆட் ஆகும். ஸோ ரூட் ஸ்விட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்லி இன்கமிங் இன்டர்ஃபேஸ் காஸ்ட் தான் ஆட் ஆகும். ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஸ்விட்ச் இ ரீச்சிங் ரூட் ஸ்விட்ச்? இமேஜின் தீஸ் நம்பர்ஸ் ஆர் காஸ்ட் வேல்யூ. அப்போ எதை ஆட் பண்ணணும்? இங்கே உள்ள வரும்போது 7 + ஒரு சுவிட்சோட இன்கமிங் இன்டர்ஃபேஸ் காஸ்ட் தான் ஆட் ஆகும், அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் காஸ்ட் ஆட் ஆகாது ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ரூட் ஸ்விட்ச். ஓகேவா? புரிஞ்சுதா? திஸ் இஸ் கிளியர் ரைட்? பிபிடி புரிஞ்சுதா? பிரிட்ஜ் புரோட்டோகால் டேட்டா யூனிட். அதில் வந்து ப்ரியாரிட்டின்னு இருக்கு, மேக் அட்ரஸ் இருக்கு, எது லோவஸ்ட்டோ அது பெஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, நான் லாஸ்ட்டு இது லாஸ்ட்னு சொல்ல முடியாது, இதில் ஃபைன் பண்ணுங்க. இதில் ஹூ இஸ் த ரூட் ஸ்விட்ச்? ஐ ஹவ் கிவன் த ப்ரியாரிட்டி, எல்லாத்தையும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கு, கீழே மேக்னு கொடுத்துருக்கு. ஸோ டெல் மீ ஹூ இஸ் த ரூட் ஸ்விட்ச்? நாட் டைம். சொல்லுங்க. ப்ரியாரிட்டி சேமா இருக்கு. இப்போ ப்ரியாரிட்டி ஐ, அது அடுத்த செக் பண்ண ப்ரியாரிட்டி அடுத்து பாருங்க, அதில் போட்டிருக்கல மேக் அட்ரஸ். ஆமா, ஹெக்ஸாடெசிமல்னா என்னது? மேக் அட்ரஸ் will be in hexadecimal, right? ஹெக்ஸாடெசிமல்னா 0லேருந்து 9, 10க்கு பதிலாக ஏ, அதுக்கு அப்புறம் சி, பி, சி, டி, இஎஃப், 10க்கு பதிலாக ஏ, 11, 12, 13, 14, 15. என்ன ஃபைன் பண்றீங்க? சுவிட்ச் நம்பர் 5. மேக் அட்ரஸ் 0050 ஆரம்பிக்குது, இவன் மேக் அட்ரஸ் 0001 ஆரம்பிக்குது. அப்ப யார் லோவஸ்ட்? யார் லோவஸ்ட்? ஒன்னா லோவஸ்ட். அப்ப இஸ் தி ரூட் ஸ்விட்ச். இப்படிதான் ஃபைண்ட் பண்ணணும், சிம்பிள். ஓகேவா? So that's a concept of your spanning tree protocol.